சிறகடிக்க ஆசை சீரியலோட நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப முத்து, மனோஜும், ரோகிணியும் சேர்ந்து செஞ்ச இன்னொரு ஃப்ராடு தனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாப்ல. அதாவது ஜீவா கிட்ட இருந்து வட்டி முதலுமா பணத்த வாங்கி அதன் மூலியமா ஸ்டோர் ரூம் ஆரம்பிச்சு, அத சொல்லாம பொய் சொல்லி இது வந்து என்னோட அப்பாவா குடுத்த பணம் அப்படின்னு ரோகிணி வீட்ல வேற ஒரு பெரிய பொய்ய சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த உண்மை எல்லாமே இப்ப முத்துவுக்கு தெரிஞ்சிடுச்சு. நேரா ஜீவாவ கூட்டிக்கிட்டு வீட்டுக்கே வந்துடுறாப்ல. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம, எல்லாரையுமே கூப்ட்டு வச்சு, ஜீவாவ விட்டே எல்லா உண்மையுமே சொல்ல வச்சர்றாங்க. இப்ப மனோஜும், ரோகிணியும் சேர்ந்து பண்ண ஃப்ராடுத்தனம், நம்ம விஜயா முதல் கொண்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நம்ம மனோஜும், ரோகிணிய மாட்டி விட்டர்றாங்க. பணத்த வாங்குன உடனே குடுத்தரலாம்னு சொன்னேன். ஆனா ரோகிணி தான் இத வச்சு நம்ம வேற பிசினஸ் பண்ணலான்னு ஐடியா குடுத்தா. அதனால தான் நான் இத வீட்ல சொல்லவே இல்ல. அப்படின்னு மனோஜ் ரோகிணிய போட்டு குடுத்துர்றாங்க. இதுநாள் வரைக்கும் வந்து நம்ம ரோகிணியோட அப்பா தான் 10,00,000 குடுத்திருக்காங்க அப்படின்னு விஜயா கூட நம்பிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆக மொத்தத்துல ரோகிணி வீட்ல இருந்து 5 பைசா கூட இன்ன வரைக்கும் வந்ததே இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜயாக்கு பயங்கரமா கோவம் வந்து ரோகிணி கன்னத்திலேயே பலார்ன்னு ஒரு அறைய விட்டு, "ஏன்டி உன் அப்பன் ரூ. 10,00,000 குடுத்தான்னு சொல்லி என்கிட்ட பொய்ய சொல்லிட்டு, இந்த பணத்த வாங்கி இப்படி பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு நம்ம விஜயாவுக்கு பயங்கர கோவம். இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா நம்ம ரோகிணி மாட்டிக்கிட்டே வரப்போறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம்.